என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்ல போகிறது ட்ரீ கார்ப்பரேட். என்னங்க மரத்துக்கும் கார்ப்பரேட்டுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்னு என்ன ஒரு கேள்வி கேட்பீங்க. இப்படி ஒரு கேள்விக்கு விடை தான் இப்போ சொல்ல போகிறேன். மரத்துக்கும் கார்ப்பரேட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது பண்ணும்போது நீங்கள் உடனே சொல்லுவீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, மரத்துக்கும் கார்ப்பரேட்டுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது, சும்மா நீங்கள் மாட்டுக்கு ஏதாவது ஏதோ ஒரு எடுத்தாலும் உனக்கு கார்ப்பரேட் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு தான் இதை நான் போகிறப்பேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே, மரத்துக்கும் கார்ப்பரேட்டுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு கேள்வி கேட்கலாம். உண்மை தான். ஆனால் ஒரு மரத்தை நீங்கள் பழுத்து வளர்க்குறதுக்காக ஒரு குச்சியை உடச்சிங்கன்னா, அதாவது வேப்பம் வச்சோ இல்லை ஒரு அரசம் வச்சு உடச்சிங்கன்னா உடனே சொல்லுவாங்க, டேய் மரத்தை உடைக்காதடா, பாவம்டா, இது உங்களால் தான்டா மரங்கள்லாம் பட்டு போச்சு, மரங்களே காலியாகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் அடுப்பு எரிச்சிங்கன்னா உடனே சொல்லுவாங்க, வீட்டில் அடுப்பு எரிக்கிறதால தான், விறகு எரிக்கிறதால தான் இன்றைக்கு மரங்கள்லாம் அழிய ஆரம்பிச்சு போச்சு அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். என்னங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நிஜத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நிஜத்துக்கு தான் வாங்க. இப்போ மரம் இருந்ததுனால் உங்களுக்கு தேவை என்ன வரும்? மரம் இருந்தால் தான் மழை வரும். அதனால் மழையை மரத்தை ஒழிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு கட்டுக்கதைன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு நம்புவீங்க? ஒரு வார்த்தையை திரும்ப உங்களை டைவர்ட் பண்ணி சொன்னாக்க தவறான ஒன்று கூட சரின்னு நம்ப வைக்கப்படும் அப்படின்றது ஒரு விதி இருக்குது. அது ஒரு உண்மையான ஒன்று சொல்லுவாங்க, உண்மையும் கூட. அப்படி தவிர நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கா உண்மையாச்சுங்க. அப்போ உண்மை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் ஏறும். அதை பற்றி தான் இது வீடியோ போடுறேன். என்னன்னா, முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய காடுகளின் அளவு கிட்டத்தட்ட 1/3 பங்கு, கிட்டத்தட்ட 30% காடுகள் சூழ்ந்திருந்தது இந்தியாவில். இன்றைக்கி காடுகள் 10% கூட இல்லை. மிச்சம் 20% என்னங்க ஆச்சு? இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் மரங்கள் விறகு வெட்டிட்டீங்க, பல் விளக்கினீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பொய்யான சாக்குகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக இது உண்மையான தாக்கம் என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மரங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே ஆகலைங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய கார், லாரி, பஸ், அதற்கடுத்தது ட்ரெயின், இதுகளுக்கெல்லாம் கப்பல், இது மாதிரிலாம் பெரும்பாலும் மரங்கள் தான் வெட்டப்படுது. இந்த நாடு முன்னேறணுன்ற ஒரு காரணத்துக்காக மரங்கள் வெட்டப்பட்டு இன்றைக்கி காடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு போச்சு. இன்றைக்கி காடுகளை அழிச்சிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், காடுகள் உங்களால் தான் அழிஞ்சு போச்சு, இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த மரங்கள்லாம் காருக்கும் லாரிக்கும் பஸ்ஸுக்கும் நம்ம மரத்தை கொடுத்துட்டு நம்ம இன்றைக்கி விறகு அடுப்பெரிச்சா தான் தப்பு, பல் விளக்கினா தான் தப்புன்னு சொல்லக்கூடிய இந்த காமெடியை நான் என்ன போய் சொல்லி சிரிக்கிறதுன்னு தெரியல. புரியுதுங்களா? இவைகள் வெட்டி சாப்பிட்றது சாதாரணமாக நீங்களும் நானும் இல்லை. கார்ப்பரேட் ஓனர்ஸ், கார் தயாரிக்கிற கம்பெனி, பஸ் தயாரிக்கிற கம்பெனி, லாரி தயாரிக்கிற கம்பெனி, கப்பல் தயாரிக்கிற கம்பெனி, ட்ரெயின் தயாரிக்கிற கம்பெனி, இதுன்னு பல கம்பெனிகள் உள்நாட்டு அல்லது வெளிநாட்டில் எதுவாக இருந்தாலும் இதை ஏற்றுமதி செய்யப்படுது அல்லது இங்கேயே செஞ்சு ஏற்றுமதி செய்யுது. இது செய்யறதால யாருக்கு லாபமோ இல்லையோ கார்ப்பரேட்டுக்கு வச்ச லாபம். ஆனால் முட்டாள்தனமாக இனிமேவோ நீங்கள் நம்பிக்கிட்டு நீங்கள் பல்லு வளர்க்குறதால தான் மரங்கள் அழிஞ்சிடுச்சு,
உங்கள் வீட்டில் அடுப்பு எரிக்கிறதால தான் மரங்கள் எரிஞ்சு போச்சு அப்படின்னு தயவு செய்து சொல்லி உங்களுடைய அடுத்த தலைமுறையை முட்டாள்தனமாக நம்ப வைக்காதீங்க. கார்ப்பரேட்டுடைய இந்த வேலை. ஆனால் ஒரு கார்ப்பரேட் கூட ஒரே ஒரு மரத்தை கூட வைக்கலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கார்ப்பரேட் புக் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை எந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்றது கொஞ்சம் புரியும். தேங்க்யூ. இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வைக்கணும். தேங்க்யூ.